Welcome to all 1.5% year students. உங்களுக்கு இன்றைக்கி ஜுவாலஜிக்கு நியூஸ் சார் இருந்திருப்பாங்க. இப்போது இந்த மண்டேலேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேம்மா. மை நேம் இஸ் டி ஹேம் கௌசல்யா, எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி. ஸோ இனி நான் ஜுவாலஜி கிளாஸ் நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் ஐ கோ டு த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற யூனிட் சார் போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதில் டாபிக் 3.8ல் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி பற்றி நீங்கள் சார் போயிட்டு இருந்திருப்பார் போல். ஸோ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நிறைய டெக்னாலஜி நம்ம பார்த்துருப்போம், ஆமாவா? ஸோ இது மாதிரி ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா இனப்பெருக்கோட துணை தொழில்நுட்பங்களும் இருக்குது. அதுதான் வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டான ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஹெட்டிங்கை சார் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திட்டார். ஸோ ஸ்டார்டிங் 3.8 வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணலான்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எ கலெக்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் டாபிக்மா, a collection of procedures which include the handling of gametes and/or embryos outside the body to achieve a pregnancy. ஸோ gametes அப்படிங்கிறது என்னென்னா இனச்செல்கள். எம்ப்ரியோ உங்களுக்கு தெரியும், எம்ப்ரியோ ஜைகோட் ஃபார்ம் ஆகி ஸோ அதுலேருந்து செல் டிவைட் ஆகி உருவாகிறது தான் gametes ஆர் எம்ப்ரியோஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அவுட் சைட் ஆஃப் த பாடி அப்படின்னா ப்ரெக்னென்சியில் அவுட் சைட் ஆஃப் தனா உடலுக்கு வெளியே நடைபெறது, அதை கருவுரை செய்கிறது தான் வந்து இந்த ஏஆர்டியோட டெக்னாலஜி. ஸோ இந்த ஏஆர்டி டெக்னாலஜி எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ரீஸ் த சேஞ்ச் ஆஃப் ப்ரெக்னென்சி இன்ஃபர்டைல் கப்புள்ஸ். இந்த டெக்னாலஜி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ப்ரெக்னென்சி ஆக முடியாது, இன்ஃபர்டிலிட்டின்னு உங்களுக்கே தெரியும், மலட்டுத்தன்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஏஆர்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏஆர்டி இன்க்ளூட் எவ்வளோன்னு பாருங்கள், ஐவிஎஃப், இடி, இசட்ஐஎஃப்டி, ஜிஐஎஃப்டி, ஐசிஎஸ்ஐ. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 சப்ஹெட்டில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா இன்ட்ரா யூட்லைன் இன்சிமியேஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா கருப்பைக்குள்ளே விந்து செல்களை செலுத்துறது, ஐயுஐனா. சரிங்களா? நம்மளுடைய யூட்ரஸ்குள்ளே இருக்கிறக்குள்ளே எப்படி நம்ம விந்து செல்களை செலுத்துகிற முறை தான் வந்து ஐயுஐ. திஸ் எ ப்ரொசீஜர் டு ட்ரீட் இன்ஃபர்டைல் மென் வித் எ லோ ஸ்பெர்ம் கவுண்ட். ஸோ ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம், ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஒரு மென்னுக்கு ஸ்பெர்மோட எண்ணிக்கை வந்து கவுண்டிங் கம்மியாக லோவாக இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சீமன் இஸ் கலெக்டட் எய்தர் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் ஆர் ஹெல்த்தி டோனர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள ஒரு ஹஸ்பண்டோ அவங்களோட எந்த ப்ரெக்னென்ட் டைம் ஃபீமேல் இருக்காங்களோ அவங்களோட ஹஸ்பண்டு ஸ்பெர்ம் அல்லது ஒரு ஹெல்த்தி டோனார் பர்சன் அப்படின்னா நல்ல ஒரு கொடுக்குற அந்த கொடையாளி அப்படின்னு சொல்லுவாங்க டோனார்னா. ஸோ அந்த நல்ல ஒரு நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உடல் நலம் நல்லமிக்க அந்த ஒரு பர்சன்கிட்டேருந்து அந்த விந்து திரவமானது சேகரிக்கப்படுகிறது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த விந்து திரவத்தை சேகரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த யூட்ரஸ் தெரியும், கர்ப்பப்பைக்குள்ளே வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு த வெஜினா பை த கேதர் ஆஃப்டர் ஸ்டிமுலேட்டிங் த ஓவரிஸ். அப்போது அந்த வெஜினா வந்து ஓவரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது நிறைய ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஸ்பெர்ம் ஸ்விம் டுவர்ட்ஸ் த ஃபெலாஃபியன் டியூப்ஸ். அப்போ அந்த ஸ்பெர்ம் என்னமாகும்னா மூவ் பண்ணி அந்த ஃபெலாஃபியன் டியூப்ஸை போய் ஃபெர்டிலைசேஷனுக்கு அடையும். இந்த ரிசல்ட்டிங் இன் நார்மல் பெர்த். அப்போ ஆக்சுவலாக அவங்க என்னவாங்க, கருவுரை அடைய செய்வாங்க, அவங்க நார்மல் ப்ரெக்னன்சி மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஐயுஐ மெத்தடு. நெக்ஸ்ட் ஒன் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஐவிஎஃப் அப்படிங்கிறது டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம். டெஸ்ட் டியூப் பேபி உங்களுக்கே தெரியும், சோதனை குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்வெட்ரோ இதிலே மீனிங் இருக்குது, உடல்வெளி கருவுறுதல். அதாவது இந்த நம்ம பாடியிலேருந்து வெளியே வந்து எப்படி கருவுறு செய்தோம் அது ஃபுல்லாக இதில் லெபராட்ரி தான். இன் திஸ் டெக்னிக் ஸ்பெர்ம் அண்ட் எக்கை வந்து கலெக்ட் பண்ணி அவுட் சைடு த பாடி இன் ஏ லெபராட்ரி. 1 or more fertilized egg may be transferred into the woman's uterus. ஸோ உமன்ஸோட யூட்ரஸ்லேருந்து 1 or more fertilized எக்கை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். வேர் த மே implant in the
யூட்ரின் லைனிங் த டெவலப். ஸோ அதில் நிறையா மோர் ஆஃப் ஃபெர்டிலைசர் எக் எடுத்து நம்ம டெவலப் பண்ணுறோம். எக்ஸஸ் எம்ப்ரியோஸ் மேபி க்ரையோ ப்ரெசர்வேர்டு. உங்களுக்கு தெரியும் க்ரையோ ப்ரெசர்வேர்ட்னா ஃபார்ஜன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இந்த க்ரையோ ப்ரெசர்வேர்ட் மேலே என்ன மீனிங்னா, ஸோ இது வந்து எதிர்காலத்துக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உரைநிலை பதித்தல் க்ரையோ ப்ரெசர்வேர்ட் அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு மிஸ் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய எக்ஸஸ் எம்ப்ரியோஸை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த டெஸ்ட் டியூப் பேபி அடிக்கடி பண்ண முடியாதுல்ல, மேபி இருக்கலாம். ஸோ லெபார்ட்டரியில் வந்துட்டு இந்த ஓவரேஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓவரை ஒரு ஓவம் ஒரு ஸ்பெர்ம் இந்த கவுண்டிங்கில் தான் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இந்த நிறைய எம்ப்ரியோஸ் டெவலப் பண்ணால் அதை வந்து க்ரையோ ப்ரெசர்வேர்ட் ஃபார்ஜன் மூலமா ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க, உரைநிலைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணிட்டா ஃப்யூச்சருக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக ஐவிஎஃப் வந்து நம்ம திரும்பவும் அந்த உமனை வந்துட்டு வித் பிளாக்டு. ஸோ அந்த இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் ஃபர்ஸ்ட் யூ ட்ரீட் உமன் வித் பிளாக்டு டேமேஜ் ஆர் ஆப்சன்ட் ஃபெலோபியன். அப்போது ஒரு ஒரு ஃபீமேலுக்கு வந்துட்டு ஃபெலோபியன் டியூப் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஏதாவது அந்த யூட்ரஸ் ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒரு டேமேஜாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் டியூப் பேபி யூஸ் பண்ணுறோம். டுடே வந்து இப்போ நவ் கோயிங் டு த டுடே ஐவிஎஃப் இஸ் யூஸ் டு ட்ரீட் மெனி காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. இந்த ஐவிஎஃப் யூஸ்னால் நிறையா மலட்டுத்தன்மையாக இருக்கிற ஃபீமேலை கூட நம்ம என்ன பண்ணலாம், குழந்தை பெற வர வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பேசிக் ஸ்டெப்ஸ் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சைக்கிள் ஆர் ஓவரின் ஸ்டிமுலேஷன். இந்த ஐஎஃப் ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஒரு சைக்கிள் மாதிரி. அதாவது என்ன சொல்கிறதுங்க, அந்த ஓவரினை திரும்ப ஸ்டிமுலேட் பண்ணுறது, எக் ரீட்ரைவல் அப்படின்னா இந்த கருப்பதித்தலை திரும்பவும் நம்ம உருவாக்குறது. ஸோ ஃபெர்டிலைசேஷன் கருவுறதை செய்கிறது, எம்ப்ரியோ கல்ச்சர், அந்த எம்ப்ரியோ வந்து நம்ம கல்ச்சர் பண்ணி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அந்த கருவுறதை நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக் ரிட்டையர்மெண்ட் டன் பை மைனர் சர்ஜரி அண்டர் ஜெனரல் anesthesia and using ultrasound to guide for after 34 to 37 hours of HCG. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 1 மார்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. HCGனா உங்களுக்கு தெரியும், ஹியூமன் ஒரானிக் கொனடாட்ரோஃபின். ஸோ இன்ஜெக்ஷன், இந்த இன்ஜெக்ஷன் செலுத்துகிற மூலமாக ஸோ இது என்ன யூஸஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்துட்டு இந்த 34 37 ஹார்ஸ் கழிச்ச பிறகு அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு மயக்குறை செய்கிறது, சரிங்களா. அதாவது இந்த இன்ஜெக்ஷன் மூலிமா அவங்கள வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மயக்கமடைய செய்து அவங்க அந்த அல்ட்ராசவுண்டு அந்த கருவி மூலயமா அறுவை சிகிச்சை மூலமாக அந்த மீயொலி வழிகாட்டி அதோட பெண்ணோட அண்டகத்தில் வந்து அண்டம் வழியே கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது மீனிங்கு, சரிங்களா. ஸோ அப்போ அது என்ன மாறுது, அந்த எக்கானது அந்த அண்டத்திலிருந்து வெளியே பிரித்தெடுத்து அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்பெர்ம் அப்படின்ற ஒரு இதை வந்து ஆட் பண்ணும்போது ஸோ அது என்ன ஆகும்னா கருவுறுதலுக்கு தயாராகும். ஊடகத்தில் லெபார்ட்டரியில் அதை சென்ட் பண்ணுவாங்க. இதை ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்னா டெஸ்ட் டியூப் பேபியெல்லாம் லெபார்ட்டரியில் தான் பண்ண போகிறது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. த எக்ஸ் ஆர் த ப்ரிப்பேர் த ஸ்ட்ரிப்பர் ஃப்ரம் த சரௌண்டிங் ஆஃப் செல்ஸ் அட் த சேம் டைம். அதே டைமில் இந்த ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் நான் சொன்னால விந்து செல்களையும் எடுத்து ஒரு ஸ்பெஷல் மீடியான இந்த ஒரு ஊடகத்தில் திரவத்தில் நம்ம பண்ணுறோம். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஸ்பெர்ம் த எக் பரோத டுகெதர் 10 lakhs 10,000 1 lakh மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் நீடட் ஃபார் த எக் ஈச்சுக்கு. ஒரு எக்குக்கு அவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் நமக்கு தேவைப்படுதான். ஏன்னா ஒரு ஸ்பெர்ம்ஸ் ஒவ்வொரு மொட்டைல்ஸ் அந்த ஸ்விம் பண்ணி போகும்போது நிறையா ஸ்பெர்ம் அவங்க செலுத்தும் போது அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று தான் அதில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஜைகோட் இஸ் அலோடு டு டிவைட் டு த ஃப்ரம் 8-celled பிளாஸ்டோமியர் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் இன் டு த யூட்ரஸ் ஃபார் ஏ சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த டைமில் அந்த மாதிரி அந்த எக்கு ஸ்பெர்மையும் நல்லா கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபெர்டிலைட் பண்ணி ஒன்று சேர்க்கும் போது அந்த கருமுட்டை வந்துட்டு அந்த 8 செல் பிளாஸ்டோமியராக பிரிக்கப்படும். ஸ்டேஜ் பிரித்து அது திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த யூட்ரஸ் மூலிமா அதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரெக்னெண்ட்டாக நார்மல் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்பிரியோ வித் மோர் தென் 8 plasmid ஸ்டேஜ் இன்டு யூட்ரஸ் இஸ் கால்டு. ஸோ அந்த 8 plasmidsக்கு அந்த 8 சிலை அந்த நிலைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி டெக்னிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கு இங்கே பாருங்கள். இதெல்லாம் க்ரியோ ப்ரிசர்வேஷன் சொன்னோமா. க்ரியோ ப்ரிசர்வேஷன்னா உரைநிலை குளிரூட்டும் முறை. கருவை வந்து எப்படி உரைநிலைப்படுத்தி குளிரூட்டும் முறையை வந்து சொல்கிறது தான் அந்த க்ரியோ ப்ரிசர்வேஷன் ஆர் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் எம்ப்ரியோஸ் இஸ் ஆஃப்டன் யூஸ்டு வென் தர் மோர் எம்ப்ரியோஸ் தர் நீடட் ஃபார் ஏ சிங்கிள் ஐவிஎஃப். நிறையா தேவைப்படுது, சரிங்களா.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எம்ப்ரியோ கிரையோப்ரிசர்வேஷன் கேன் ப்ரொவைட் அண்ட் அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரெக்னென்சி. இந்த எம்ப்ரியோ கிரையோப்ரிசர்வேஷன் தான் அடிஷ்னலும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தேவைப்படுது. த்ரூ எ ஃபார்ஜன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் அண்டர் கோயிங் அனதர் ஓவரின் ஸ்டிமுலேஷன் அண்ட் ரிட்ரைவல். இப்போ திரும்பவும் இந்த நம்ம ஆல்ரெடி இதை நம்ம சேகரித்து வச்சுருந்தோம்னா இப்போ கருத்தரிப்பிற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம அடிக்கடி பண்ணிக்கலாம். மீண்டும் போய் நம்ம வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த எம்ப்ரியோவை நம்ம தூண்டி அந்த ஓவரின் அந்த அண்டத்தை வந்து நம்ம தூண்டி அண்ட செல்கள் எடுக்குங்கிற அவசியம் தேவையில்லை. அதை வித்தவுட் அண்டர் கோயிங் அனதர் ஓவரின் ஸ்டிமுலேஷன் அண்டு ரிட்ரைவ். திரும்பவும் போய் நம்ம அதை எடுக்கணும்ல. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கிரையோப்ரிசர்வேஷன் மூலிமா அந்த எக்ஸ்ட்ரா மோஸான எம்ப்ரியோஸை வந்து நம்ம வச்சுருக்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐவிஎஃப் மெத்தடை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இது வரைக்கும் சார் பார்த்துருக்காங்க. இப்போ தான் நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏதாவது நியூவாக இப்போ நான் ஜாயின் பண்ணுறது ஜைகோட் இன்ட்ரோ ஃபெலாஃபியன் ட்ரான்ஸ்ஃபர் ZIFT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னா ZIFT நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஜைகோட் இன்ட்ரா ஃபெலாஃபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா கருமுட்டையை அண்டநாளத்தினுள்ள செலுத்துகிற முறை தான் வந்துட்டு ZIFTன்னு சொல்லியிருக்காங்க. கருமுட்டை எடுத்து அதை அண்டநாளத்தினுள்ளே செலுத்துகிற முறை தான். ஸோ இதுவும் வந்து IVF ஜைகோட் அப் டு 8 பிளாஸ்மியர் ஸ்டேஜ். எல்லா ஜைகோட்லேயும் ஒரு செல் பிரிதல் நடைபெறுங்க. அது 8 பிளாஸ்மா ஸ்டேஜஸாக வந்துட்டு இதாகும். இதுவும் வந்து உடல் வெளிக்கழுவுறுதல் செயலோட நுட்பத்தோட சார்ந்தது தான் இந்த ZIFT. சரிங்களா? ஸோ இந்த 8 பிளாஸ்மியர் ஸ்டேஜ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபெலாஃபியன் டியூப் பை த லேப்ரோஸ்கோப்பி மூலிமா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்துட்டு அந்த அண்ட நாளத்துக்குள்ளே போய் செலுத்துகிறோம் அந்த ஃபெலாஃபியன் டியூபில் மூலிமா. ஸோ அப்போ அந்த கருமுட்டை வந்து இயல்பியான நிலையான செல் பிரிதல் வந்துட்டு நடைபெறும். ஸோ அப்போ நடைபெறும்போது அந்த யூட்ரஸ்க்குள்ளே அந்த என்ன ஆகும்னா அந்த கருப்பைக்குள்ளே நோக்கி அந்த ஸ்டேபிளாக போய் இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ அதுதான் ஜைகோட் கண்டினியூஸ் இட்ஸ் நேச்சுரல் டிவிஷன் அண்ட் மைக்ரேட் மூவ்மெண்ட் ஆகிறது தான். மைக்ரேட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. டுவர்ட்ஸ் த யூட்ரஸ் வேர் இட் இஸ் கெட்ஸ் இம்ப்ளான்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் IUT இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா கருப்பைக்குள்ள உள் இடமாற்றம். அதாவது அந்த யூட்ரஸ்க்குள்ளே என்ன நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு அதே சேம் தான். அதே 8 பிளாஸ்மியர்களை விட அதிகமான செல்களை கொண்ட அந்த எம்ப்ரியோவை தான் நம்ம இதில் டெவலப் பண்ணுறது. சரிங்களா? இது ஒரு டெக்னாலஜி. இதுவும் ஒரு IIRTயோட டெக்னாலஜி. இதுலேயும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் GIFT கேமிட் இன்ட்ரா ஃபெலாஃபியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டநாளத்தினுள் இனச்செல்கள் இடமாற்றம். சரிங்களா? அண்டநாளத்தில் இது கேமிட் இன்ட்ரானா உள்ளுக்குள்ளே தான், ஃபெலாஃபியன்றனா அதுக்குள்ளே எப்படி நம்ம இனமாற்றுறது வந்து இனச்செல்களை மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் ஏ டோனார் இன்டு த ஃபெலாஃபியன் டியூப். அதாவது அண்டகத்துலேருந்து ஒரு அதாவது ஃபெலாஃபியன் உங்களுக்கு ஓவம்னு என்ன அண்டம் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த அண்டத்துலேருந்து நம்ம நிறையா எம்ப்ரியோவை வந்துட்டு நம்ம சேகரித்து அதை வந்து நம்ம அந்த ஃபெலாஃபியன் டியூபுக்குள்ளே வைக்கும்போது அப்போ வந்து ஒரு கருவுறுதல் நடைபெறும். அந்த கருவுறுதல் நடைபெறும் போது அந்த கருமுட்டையை எடுத்து நம்ம அந்த கர்ப்பப்பைக்குள்ளே வந்துட்டு செலுத்துறது தான் இந்த ஃபெலாஃபியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் ஏ டோனார் இன்டு த ஃபெலாஃபியன் டியூப். நம்ம அதை ஓவத்தை கலெக்ட் பண்ணிக்கிறோம். இன் திஸ் எக் ஏர் கலெக்டட் ஃப்ரம் த ஓவரி. இந்த எக்கை எங்கே கலெக்ட் பண்ணுவோம்? எக்குன்னா கருமுட்டை, ஓவரின்னா அண்டகத்திலேருந்து தான் நம்ம கருமுட்டையை எடுத்துக்க போகிறோம். அண்டு பிளேஸ் இட் வித் த ஸ்பெர்ம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபெலாஃபியன் டியூப். ஒரு ஸ்பெர்மு நெக்ஸ்ட் இந்த எக்கு, இது ரெண்டையும் எடுத்து நம்ம அந்த ஃபெலாஃபியன் டியூப்குள்ளேயா நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ஜைகோட் ட்ராவல் அந்த கருமுட்டையானது ஜைகோட்டாக வருது. அதாவது எக்கு ஸ்பெர்மு ஃபார்ம் ஆகிறது ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகி அதை ட்ராவல் பண்ணி யூட்ரஸ் அப்படின்னா கருப்பைக்குள்ளே வந்துட்டு அது போயிடும். அண்ட் கெட்ஸ் இம்ப்ளான்டட் இன் த இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ICSI இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதே அண்டத்துக்குள்ளே சைட்டோபிளாஸ்மத்தில் டைரெக்டாக விந்தகல்களை செலுத்துது அப்படின்னு. இதில் என்னென்னா இன் திஸ் மெத்தட் ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் இஸ் இன்ஜெக்டட். பாருங்கள், இன் திஸ் மெத்தட் ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் இன்ஜெக்டட் இன்டு த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த எக் டு ஃபெர்டிலைஸ். அதாவது என்னென்னா
ஒரு ஸ்போமை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த எக் இருக்குங்களா, கரு முட்டை, அதில் டைரெக்டாக சென்ட்ரல் பாயிண்டில், ஃபோக்கல் பாயிண்ட்டில் நல்ல குவி மையத்தில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக எதில், அது சைட்டோபிளாசத்துக்குள்ளேயே போகிற மாதிரி. த ஸ்பெர்ம் இஸ் கேர்ஃபுல்லி இன்ஜெக்டட் இன்டு த சைட்டோபிளாசம் இன்டு த எக். அந்த எக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசத்துலேயே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. எதை, ஸ்பெர்மை. ஸோ ஃபெர்டிலைசேஷன் ஆக்கிறது 75 to 85% ஆஃப் த எக் இன்ஜெக்ட் வித் த ஸ்பெர்ம். ஸோ இந்த மெத்தட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னா 70 to 85க்குள்ளே ஃபெர்டிலேஷன் வந்துட்டு அந்த கருவுறுதல் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. த ஜைகோட் இஸ் அலோட் டு டிவைட் ஃபார்ம் ஆஃப் 8 செல்டு பிளாஸ்மிட். திரும்ப என்ன பண்ணோம், உங்களுக்கே தெரியும், ஜைகோட் ஃபார்ம் ஆனால் திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜே நம்ம 8 பிளாஸ்மியர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர் திரும்ப அது என்ன ஆகும், 8 பிளாஸ்மியராக பிரிவடைஞ்ச பிறகு டிரான்ஸ்ஃபர் த யூட்ரஸ், கர்ப்பப்பைக்குள்ளே போகும், டெவலப் ஏ ப்ரொடக்டிவ் ப்ரெக்னன்சி. அவங்க அப்படின்னா சரி. நெக்ஸ்ட்டு சுரகேசி அப்படின்னா வாடகை தாய், கேள்விப்பட்டிருப்பீங்க வாடகை தாய். ஸோ வாடகை தாய் அப்படின்னு மீனிங் என்னென்னா, ஒரு நார்மல் உமன் இருக்காங்கன்னா அவங்கனால வந்துட்டு அதாவது ப்ரெக்னென்ட் குழந்தை பெற்றுக்க முடியாது அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது, ஸோ ஹஸ்பண்ட் அவங்க நல்லா இருக்காங்க, பட் அந்த உமனுக்கு தான் வந்துட்டு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க உங்கள் பாடி அவங்க யூட்ரஸ் வந்து ஒரு குழந்தை வைத்துக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இருக்காமல் இருக்கலாம். மேபி அது எது எஃபெக்ட் ஆகிருக்கலாம், யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போது ஸோ இதில் சுரகேசி வாடகத்தைனா இவங்க ஸ்பெர்மோட கவுண்டிங் ஓவரி எடுத்து அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே டேரெக்டாக செலுத்தி அவங்க 10 months அவங்களுடைய யூட்ரஸ்குள்ளே டெவலப் பண்ணி அந்த லாஸ்ட்டு ஃபைனலாக அந்த சைல்டு, அது மேலோ ஃபீமேலோ, ஸோ அது வந்து இதாகினதையும் திரும்ப அவங்க ஒரிஜினல் உமன்கிட்டேயே, ஒரிஜினல் அந்த தாய்கிட்டே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் சுரகேசின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சுரகேசி இஸ் எ மெத்தட் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன். இதுவும் ஒரு ஏஆர்டியோட மெத்தட் தான். அக்ரிமெண்ட் வேர்பை உமன் அக்ரிஸ் டு கேரி ப்ரெக்னன்சி ஃபார் அனதர் பர்சன். கேரிங் பர்சன், அதாவது அவங்க இல்லாமல் அக்ரி பண்ணிக்க வேறு ப்ரெக்னன்சியை அனதர் பர்சன் who will become the newborn child parent after birth. Through in vitro fertilization IVF, embryos are created in a lab and are transferred into the surrogate mother uterus. என்ன பண்ணாங்க, நான் சொன்ன மாதிரி தான் அந்த இது பண்ணனது வாடகை தாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. வாடகை தாய்மை அவங்க அப்புறம் நியூ பார்னாக சைல்டு பேரண்ட்லேருந்து ஆஃப்டர் பர்த்னா அந்த பேரண்ட்கிட்டே கூப்பிட்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தையோட லேபரோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுரகேட் மதர்ஸ் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாடகை மூலிமா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக், சாம்பிள் யூஸ் ஒன்லி அமினோசென்டசிஸ். அப்படின்னா அமினோசென்டசிஸ் உங்களுக்கு தெரியும். அமினோசென்டசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். சாரி, நெக்ஸ்ட்டு அதுக்கு இன்னொரு டாபிக் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக்மா மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்டேஷன். இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்டேஷன் அப்படின்னா ஆண்களோட மலட்டுத்தன்மை தடுப்பு எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் spermatozoa in the ejaculated semen on the least 2 oocyte and is observed approximately in 1% of the population சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஏசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆண்களோட சீமன், அதாவது எஜுகேட்டட் சீமன்னா அவங்களோட அந்த விந்தகத்தின் வழியாக அவங்களோட எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஸ்பெர்மோட எண்ணிக்கை அவங்களுக்கு வந்து விந்து செல்கள் வந்து இருக்காது, பட் ஆனால் விந்து திரவம் வெளிப்படும். அதுதான் ஓகேங்களா. அது எப்படின்னா விந்து திரவம் அவங்களோட மென்னோட விந்து திரவம் வந்து வெளிப்படும், 2 முறை வெளிப்படும், பட் ஆனால் விந்து செல்கள் மூவ்மெண்ட் ஏன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்காது. ஸோ அந்த சீமனை இருக்கிற அந்த இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஏஜோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த மக்கள் தொகையில் வந்துட்டு 1% பாப்புலேஷனில் தான் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், TESC அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ டெஸ்டிகுலர் அப்படின்னு என்னென்னா விந்தகத்திலிருந்தே விந்து சேகரித்தல்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். Microsurgical sperm retrieval from the testicle involves a small midline incision in the scrotum through which one or both testicle can be seen. அதாவது scrotum விதைப்பை. ஸோ ஒன் ஆர் போத் டெஸ்டிகல்ஸ் அந்த விதைப்பையிலிருந்து அந்த விந்தகத்தை எடுத்து அந்த விந்தகத்தில் இருக்கிற விந்து செல்களை வந்து இன்ஜெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரூ விச் ஒன் ஆர் போத் டெஸ்டிக்கல், எந்த விதைப்பைகள் இல்லாத ஏதாவது ஒன்றில் வந்துட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்து அந்த விந்த செல்லை நம்ம அண்டர் த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது செமினிஃபெரஸ் டியூபல்ஸ், இப்போ எப்படி உமனுக்கு வந்துட்டு ஃபெலோஃபிலின் டியூபல்ஸோ ஸோ அதே மாதிரி மென்னுக்கு வந்து செமினிஃபெரஸ் டியூபல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டைலூட் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் டிஷ்யூ, அந்த விந்து டிஷ்யூவை நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இன் ஏரியாஸ் ஆஃப் த ஆக்டிவ் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆர் ரிமூவ்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட் ஸ்பெர்ம் ஈல்டு கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் பயோஸ்பி டெக்னிக். இந்த டிஷ்யூவை நம்ம எடுத்து என்ன பண்ணுறோன்னா செல்கள் மூலயமா மேம்படுத்தி உயிர் திசு, அதுக்கு தான் பயோஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இம்ப்ரூவ்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, seminiferous tubules and dilute the small amount of testicular tissue in area of active sperm production are removed and improved for sperm yield compared to traditional biopsy technique அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு பயோஸ்பின்னு உயிர் டிஷ்யூ விந்தகத்திலேருந்து நுண்குழலை விரிவடை செய்து அதுக்கப்புறம் அந்த விந்து செல்லிருந்து நாம் எடுக்கிறது, அந்த டெக்னாலஜி தான் வந்து TESCன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கு டெடிஷேஷன் ஆஃப் ஃபியூட்டல் டிஸார்டர்ஸ் டியூரிங் இயர்லி ப்ரெக்னென்சி. அதாவது டிடெக்டேஷன் ஆஃப் ஃபியூட்டல் டிஸார்டர்ஸ் அப்படின்னா கருவின் ஒரு குறைபாடுகளை அந்த இயர்லி ப்ரெக்னன்சி முன்னாடியே வந்து ஒரு 3 monthஸோ இல்லை அந்த மாதிரி இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அந்த ஃபியூட்டல் டிஸார்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங்கிறாங்க. அல்ட்ராசவுண்டுன்னு உங்களுக்கே தெரியும், மியோலி தான் அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ப்ப காலத்தில் ஒரு ஃபீமேல் வந்துட்டு இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க அல்ட்ராசவுண்டு மியோலி அந்த கருவி பயன்படுத்தி அங்கே உள்ளே இருக்கிற கருவோட வளர்ச்சி எப்படிங்கிறத கண்காணிக்கிறது. ஸோ அல்ட்ராசவுண்டு ஹேஸ் எ ultrasound has no known risk other than mild discomfort due to pressure from the transducer on the abdomen or vagina. ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலிமா எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இது மார்க் பண்ணிக்கோங்கடா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 mark மேபி 3 markல கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த அல்ட்ராசவுண்ட் ஹேஸ் நோ ரிஸ்க் அதர் தென் மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் டு த ப்ரெஷர் ஃப்ரம் த டிரான்ஸ்டியூசர் அண்ட் அப்டானர் வெஜினா. ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நோ ரேடியேஷன் இஸ் யூ டூரிங் திஸ் ப்ரொசீஜர். இது வரைக்கும் ப்ரொசீஜர் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு நம்ம கதிர்வீச்சுகளை செலுத்தியோ நம்ம வந்து அந்த ப்ரெக்னன்சி இருக்கவங்களை வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங்கிறது ரொம்பவுமே மைல்டாக இருக்கும், ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட், அல்ட்ராஸ்கோபி இஸ் யூஸ்வலி ப்ரிஃபார்ம்டு இன் த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபார் டேட்டிங். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னா ஒரு 3 months 2 monthsக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் டைம் இருப்பாங்கல்ல, ஃபஸ்ட் மாதம், 2nd month 3rd month அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரைமஸ்டர் ஆஃப்டர் டேட்டிங்லேயே வந்து டெட்டர்மினேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபியூட்டஸஸ் அண்டர் அஸ் இயர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன். அதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஃபஸ்ட்லேயே வந்துட்டு அவங்க வந்து அதை வந்து எப்படி என்ன ஏரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அதோட கரு வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட கரு எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த கர்ப்ப காலத்திலேருந்து அவங்க இயர்லி ஸ்டேஜ் அந்த 10 months கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே அசஸ்மெண்ட்டாக முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா, அதுதான் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்கோட இது. நெக்ஸ்ட்டு, இந்த தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். இந்த அல்ட்ராசவுண்டே வந்துட்டு செவரல் டைப்ஸ் இருக்குது. 2D 3D 4D அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் டெக்னிக்ஸில் இருக்குது. ஸோ அந்த 2Dனா இதில் என்ன கிடைக்கும், 3Dலாம் என்ன சவுண்ட் இது கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 2D டைப்பில் எப்படி இருக்குன்னா, இந்த மோஸ்ட் காமன் டைப் தான் 2D அல்ட்ராசவுண்ட் ப்ரொவைட் த ஃப்ளாட் பிக்சர் ஆஃப் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பேபி.
அது ஒரே ஒரு பண்பு மட்டும்தான், அதோடைய பேபியோட ஒரு எந்த ஃபீமேலாக ஒரு மேலோ அந்த குழந்தைங்களோட ஒரு பண்பு மட்டும் விளக்குறது தான் அந்த 2D அப்படின்னு சொல்லி அந்த மீ ஒலி சவுண்டு. அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வச்சுருப்பாங்க 3 பார்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 2D 3D 4Dன்னு சொல்லிட்டு அந்த 2Dயோட தான் வந்துட்டு ஃப்ளாட் பிக்சர், தட்டையான ஒரு இமேஜ் மட்டும் தான் காமிக்கும். அதில் ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுத்தும். சரிங்களா? அதிலே 3Dயில் என்ன பண்ணும் இமேஜ்னா அலோ த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் டு சி த வித் ஹைட் அண்ட் டெப்த் ஆஃப் த இமேஜஸ். ஸோ அந்த 3D வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த திரையில் என்ன தெரியும்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட அந்த நிழல் உருவின் அந்த உருவம் ஒன்று இருக்கும், அந்த பேபியோட உருவம். அதில் வந்து அதோடைய வித் நீளம் அகலம் ஆழம் எவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டாக்டர்ஸ்னால் கன்சல்ட் பண்ணி அவங்களால சொல்ல முடியும். இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இவ்வளோ வெயிட்டில் இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் விச் கேன் ஹெல்ப்ஃபுல் டூரிங் த டயக்னாசிஸ். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஒரு அந்த கருவோட ஆரோக்கிய நிலையும் பற்றி நம்மளால் சொல்ல முடியும். வந்து குழந்தை உள்ள இப்போ இவ்வளோ மந்த்லேயே வந்துட்டு 3 months கூட ஆகலை, குழந்தை உள்ள வீக்காக இருக்குது, இப்படி மாதிரி வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்த 3D வந்து நமக்கு அல்ட்ராசவுண்ட் மூலிமா காமிக்க முடியும். லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா அது 4D அல்ட்ராசவுண்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக. இது என்னென்னா அந்த 4D அல்ட்ராசவுண்ட் விச் அலோ த ஹெல்த் கேர் ப்ரொவைடட் டு விசுவலைஸ் த அன்போர்ன் பேபி மூவிங். அதாவது அந்த ஒரு குழந்தையோட அந்த நிழல் எப்படி இருக்குன்னா அந்த வளர வளர அந்த குழந்தையோட உண்மையான அசைவு, கை அசைது, இங்கே பாருங்கள் கால் அசைது, அந்த ஸ்டேஜ் நம்ம உணர முடியும். எப்படின்னா அந்த அந்த ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்கனால உணர முடியும். ஸோ அந்த மாதிரி உண்மையான அசைவு, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து அதை நேரடியாக வந்து அந்த ஸ்க்ரீன் மூலிமா அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதை முப்பரிமாண காட்சியுடன் இதெல்லாமே வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் அம்னியோசென்டசிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அம்னியோசென்டசிஸ் உங்களுக்கே தெரியும், பனிக்குட துளைப்பு அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. அம்னியோசென்டசிஸ் அப்படின்னா பனிக்குட துளைப்பு அப்படின்னு. ஸோ பனிக்குட துளைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சின்ன வீடியோ மாதிரி நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு ஃபீமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜ் எல்லாம் முடித்து ஒரு குழந்தை வந்து நல்லா கரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த இந்த பேபியை சுற்றி அம்னியாய்ட் ஃப்ளூயிட், அதாவது இந்த என்னென்னா இந்த அம்னியோசென்டசிஸ் பனிக்கூட நீர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நீர் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த பேபி இருக்காங்கன்னா அந்த மூமெண்ட்டுக்கு தெரியுதுங்களா, இந்த நீர் வந்து இந்த பேபியை சுற்றியும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு அம்னியோசென்டசிஸ் அந்த ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ இந்த பனிக்கூட நீரானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. சரிங்களா? ஸோ இந்த ரீசன் செகண்ட் ட்ரைமஸ்டர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேடி வந்து ஏஜ் 35 அண்டு ஓல்டர், 35 வயசுக்கு மேலானவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ப்ரீவியஸ் சைல்டர் ப்ரெக்னன்சி வித் பர்த் டிஃபெக்ட், ஆல்ரெடி குழந்தை இருந்து அவங்க ப்ரெக்னென்ட் டைமாக இருக்கும்போது குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது எஃபெக்ட் ஆகிறது. பிளட் டெஸ்ட் ஆர் அல்ட்ராசவுண்டு பாருங்கள், பிளட் டெஸ்ட் ஆர் அல்ட்ராசவுண்டு சக்செஸ்டிங் பர்த் டெஃபெக்ட் அப்படின்னா அந்த பிளட் டெஸ்ட்டு அந்த குழந்தையோட அந்த ஃப்ளூயிட்லேருந்து ஃப்ளூயிடை இன்ஜெக்ட் பண்ணி எடுத்து அதில் வந்துட்டு நம்ம பார்க்க போவாங்க. பிளட் டெஸ்ட் இந்த குழந்தையோட நார்மலாக இருக்கா, பிளட் உங்களுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க பிளட்டு இல்லை, பிளட்டு பத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதான் பிளட் டெஸ்ட் ஆர் அல்ட்ராசவுண்ட் சர்ஜரி இந்த பர்த் டிஃபெக்ட், அதை பற்றி முன்கூட்டியே இந்த அம்னியோசென்டசிஸ் மூலயமா நான் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஜெனட்டிக் மூலிமா பரம்பரை வர நோயில் இவங்களுக்கு இந்த அம்னியோசென்டசிஸ் வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் அந்த 4 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு ஃபோர்ஸ் அல்ட்ராசவுண்ட் இப்படி வச்சு அழுத்துறாங்க பார்த்தீங்களா, ஒரு இது ஒயிட் கலரில், அதுதான் தட் இட் டு டிட்டர்மைன் மெச்சூரிட்டி ஆஃப் த பேபிஸ் லங்ஸ். ஸோ அது மூலிமா பேபியோட லங்ஸ் வந்துட்டு மெச்சூராக இருக்கா, டயக்னோசிஸ் ஆஃப் யூட்ரைன் இன்ஃபெக்ஷன் and then uterine infection to check for anemia in baby with organ incompatibility ரொம்ப முக்கியம். ரத்த சோகை இதெல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அல்ட்ராசவுண்ட்ஸ் அந்த வந்துட்டு ப்ரெஷ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த குழந்தையோட மூமெண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே பாருங்கள், அதோட துடிப்பெல்லாம் தெரியுது. அதை ஸ்க்ரீனில் வந்துட்டு
அந்த தெரிகிறது நல்லா அவங்க துடிப்பு இதெல்லாம். ஸோ இந்த குழந்தை நல்லா இருக்குது அப்படின்றது எப்படின்னா ஒரு இன்ஜெக்ட் மூலிமா அந்த பனிக்கூட நீரை நம்ம வெளியே எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு இன்ஜெக்ஷன் மூலிமா அந்த குழந்தையோட கருப்பையிலிருந்து அந்த பனிக்கூட நீரை நம்ம எடுத்து அது லெபராட்ரி மூலிமா செக் பண்ணுறது தான் அந்த பனிக்கூட துளைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ சில திரவ மாறிகள் எடுத்து அந்த இன்ஜெக்ட் பண்ணி நல்லா பாருங்கள், கிளியராக உங்களுக்கு தெரியும் இதில். ஸோ அந்த பனிக்கூட நீரை நம்ம எடுக்கிறாங்களா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறான், குரோமோசோம் பிறழ்ச்சி கண்டுபிடிக்கலாம், அப்னார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் அப்படின்னு. ஸோ அதனால் அதனால என்ன யூஸ் அப்படின்னா பாருங்கள், அல்ட்ராசவுண்ட் யூஸ்டு ஃபார் மானிட்டர் ஃபியூட்டர் ஹார்ட் பீட் வந்து தெரியுதுங்களா? அல்ட்ராசவுண்டு யூசஸ் ஃபார் அந்த ஹார்ட் பீட்டு, மைல்டு கிராம்பிங் ஆர் ப்ரெஷர் இன் த லோவர் அப்டமின், சரிங்களா? நெக்ஸ்ட்டு அவாய்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபார் த 24 hours. இது ஒரு ஆஃப்டர் 24 hours எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ரெஷரும் இல்லாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த அல்ட்ராசவுண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரெக்னென்ட் சைன். எல்லா ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்கம்மா. பாருங்கள், அமினோசென்டசிஸ் இன்வால்வ் டேக்கிங் a small sample of the amniotic fluid. ஸோ இதில் அமினோசென்டசிஸ் பனிக்கூட துளிப்புனா அதுலேருந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிடை சரௌண்ட் ஃபியூட்டஸோட சரௌண்ட்லேருந்து எடுத்து டயக்னாசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபார் எதுக்காகனா குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ். ஸோ இந்த குழந்தை ஊனமாக இருக்கா இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த அம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். இது இப்போ இந்த பிக்சர் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த அல்ட்ராசவுண்டு டிரான்ஸ்ட்ரக்சர் எதுனா, ஸோ அந்த குழந்தை ப்ரெஷர் எப்படி இருக்குது, அப்படி ப்ரெஷர் அழுத்தும் போது அந்த குழந்தையோட அசையும். இந்த அல்ட்ராசவுண்ட் மூலிமா அந்த ப்ரெஷர் நம்ம கொடுக்கலன்னா குழந்தை ஒரே நிலையாக தான் இருக்கும், எந்த ஒரு மூமெண்ட் இருக்காது. அதை ப்ரெஷர் கொடுக்க தான் அது ஹெட்டோ இல்லை லெக்கோ சம்திங் லெக்கு ஹேண்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதோடய ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட் அதிகமாக இருக்கும், ஹார்ட் பீட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூடாக இதில் பார்க்க முடியும். ஸோ இது பாருங்கள், பிளாசண்டா, ஃபியூட்டஸ் உங்களுக்கு தெரியும், சைல்டு குழந்தை, இது வந்து யூட்ரஸ், இது கர்ப்பப்பை. ஸோ இதுதான் வந்துட்டு பனிக்கூட துளைப்பு மூலிமா இமேஜ் எப்படி வந்து இந்த நீர் ஃப்ளூயிடை எடுத்து அது எதுக்காக டயக்னாசிஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அமினோசென்டசிஸ் ஜெனரலி performed in a pregnant woman between the 15 to 20 weeks of pregnancy inciting the long and need. ஸோ இந்த வந்து 15-20 வாரத்துக்குள்ளே வந்துட்டு இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. இன்சிட்டிங்க லாங் த நீடில் மூலிமா அப்டமின் வயிற்றுக்கடை இந்த அம்னியோட்டிக் சாக் மூலிமா வந்துட்டு ஸ்மால் சாம்பிளுக்காக அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து contain the cell seed from the fetus. இது வந்து ஃபியூட்டஸோட நலனுக்காக வந்து அமினோசென்டசிஸ் செக்கிங் வந்து பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்மா சிவிஎஸ் உங்களுக்கே தெரியும், காரினிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோரியான் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு என்னென்னா, குழந்தை பிறப்புறத்துக்கு முன்னாடியே வந்துட்டு தாய் சேயோட இணைப்பு திசுவை வந்துட்டு ஒரு சிறு பகுதி வந்து ஆராயிறது தான் டெஸ்ட் பண்ணுறது. குழந்தை பிறப்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டு குழந்தை பிறக்கலாம். ஸோ அவங்க அது முன்னாடியே வந்து அந்த கொரானிக் வில்லஸ் சாம்பிள் மூலிமா தாயோட அந்த குழந்தையோடைய பகுதியை வந்துட்டு நம்ம செக் பண்ணி அதில் ஏதாவது குரோமோசோம் பிறழ்ச்சி, அதாவது நமக்கு தெரியும் உங்களுக்கே நம்மளுடைய ஹியூமனோட குரோமோசோமில் வந்து இன்றைக்கி 46, 23 பேர்ஸ் தான் 46, ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் குரோமோசோமில் இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அப்படி பிறழ்ச்சி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த சிவிஎஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோஸ்கோப்னா கரு கண்காணிப்பு கருவி அப்படின்றதா ஃபோட்டோஸ்கோப். இது யூஸ் ஃபார் மானிட்டர் ஃபியூட்டல் ஹார்ட் பீட். இதான் பார்த்தோம்ல, அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து மானிட்டர் மூலிமா ஃபீட்டலோட ஹார்ட் பீட் ரேட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அது அதர் ஃபங்க்ஷன் டூரிங் த லேட் ப்ரெக்னன்சி அண்ட் லேபர். இந்த ஆவரேஜ் ஃபீட்டல் ஹார்ட் பீட் ரேட் இன் பிட்வீன். ஸோ இது அந்த ஃபீட்டல் ஹார்ட் பீட் வந்து ரேட் வந்துட்டு நமக்கு ஐடென்டிஃபை நல்லாவே 120 160 பீட்ஸ் வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ் ஃபீட்டல் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரெக்னன்சி அந்த டைமில். அந்த ஃபீட்டலோட ஹார்ட் பீட்டுமா ப்ரெக்னென்ட் அந்த உமனோடது இல்லை. அண்ட் அப்டாமினல் ஃபீட்டல் heart rate or pattern may mean that the fetus is not getting enough oxygen and it indicate the other problems. ஸோ இதனால் என்ன இதுனா ஃபீட்டலோட ஹார்ட் பீட் அப்நார்மலாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இங்கே ஹார்ட் பீட்டோட லெவல் குறையுதா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்மளால்
கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஃபீட்டலோட ஆக்சிஜன் நாட் கெட்டிங் எனஃப் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இண்டிகேஷன் அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த மானிட்டர் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபோட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அதிலே கண்டினியூஸ் வரா ஹேண்ட் ஹெல்டு டாப்லெட் டிவைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்லெட் டிவைஸ் அதாவது ஹேண்ட் ஹெல்டு கையிலேயே வச்சுக்கிற மாதிரி ஆஃப்டர் யூஸ் இட் டியூரிங் ப்ரீநேட்டல் விசிட் டு கவுண்ட் த ஃபியூட்டல் ஹார்ட் ரேட்டு டியூரிங் லேபர் கண்டினியூஸ் எலக்ட்ரானிக் ஃபியூட்டல் மானிட்டரிங் இஸ் ஆஃப்டர் யூஸ்டு. ஸோ இது வந்து லேட்டராகவே வந்துட்டு இப்போது ஹேண்ட்லிங்கில் இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த டாப்லர் கருவின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதான் வந்துட்டு ஹேண்ட் ஹெல்டு டாப்லர் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஹேண்ட் நியூஸ் அப்படி சின்னதாகவே கையில் இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து அடிக்கடி இந்த ஃபீட்டலோட இதய துடிப்பு வந்துட்டு ஹார்ட் பீட்டை வந்துட்டு அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரீசெண்டாக வந்துட்டு டாப்லர் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் இ இஸ் நோன் அஸ் ஆன்டிசெப்டிக். உங்களுக்கு தெரியும் மலட்டுத்தன்மை காரணமானது விட்டமின் இ அப்படின்ற சோர்ஸ் தான். ஸோ இந்த விட்டமின் எந்த விட்டமின் இ அதிகமாக வந்து அவங்களுக்கு இல்லாமல் கூட இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த விட்டமின்ஸ் ஹெல்ப் இன் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். இந்த விட்டமின் நிறைய அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரினா அவங்களுக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஸ் ஹார்மோன்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஃப்ளூ குட்னட். இது ஞாபகம் வச்சுக்கோங்கடா இம்பார்ட்டன்டாக. அடல்ஃப் பியூட்டெனட் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. செக்ஸ் ஹார்மோன்ஸை வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா அடல்ஃப் பியூட்டென் அப்படின்றவர். 1 மார்க் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 11th July இஸ் அப்சர்வ் பை த வேர்ல்டு பாப்புலேஷன் டே. நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வாசித்து விட்டுக்குங்க தெரியும். 1st December இஸ் அப்சர்வ் பை அஸ் வேர்ல்டு எய்ட்ஸ் டே. December 1 எய்ட்ஸ் டே, 11th July அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு பாப்புலேஷன் டே. இதெல்லாம் மெமரியில் வச்சுக்கோங்க. NACO நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் 1992. ஸோ இது இயர் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் தான் NACOன்னு சொல்கிறாங்க. சிபிலிஸ் அண்ட் கொனேரியா ஆர் காமன்லி கால்டு இன்டர்நேஷ்னல் டிசீஸ். இன்டர்நேஷ்னல் டிசீசஸ் என்னன்னு சொல்லி ஆப்ஷனில் கேட்டாங்க. சிபிலிஸ் கொனேரியா. ஸோ இது வந்துட்டு பால்வினை நோய்கள் அதாவது செக்ஸ் டிரான்ஸ்மிட் டிசீஸ்ன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா. ஸோ இது வந்து பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரியலி டைகானிஸ் ஆஃப் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா இயர்லி ஸ்டேஜ்லேயே கேன்சர் எப்படி நம்ம வந்து உமனை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு கேன்சர் இருக்குமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு உமனுக்கு வந்துட்டு இயர்லி ஸ்டேஜ்லேயே கேன்சர் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஒரு இமேஜஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஒரு இது வந்து ஒரு பிரஸ்ட்டு அப்படின்னு கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 4 இதாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 பார்ட்டு, செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து வந்து சென்ட்ரல் பார்ட்டு. ஸோ இந்த இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பண்ணா பிரஸ்ட் இஸ் டிவைட் இன்டு 4 குவாட்ரன்ட்ஸை நம்ம வந்து பார்த்துக்கோ. இந்த சென்ட்ரல் சொன்ன சென்ட்ரல் பார்ட்டு நிப்பிள் விச் இஸ் த 5th quadrant சொல்லியிருக்காங்க. ஈச் quadrant ஆஃப் த பிரஸ்ட் இஸ் ஃபில்ட் ஆஃப் அவர் லம்ஸ் யூஸிங் த palm ஆஃப் த ஆப்போசிட் ஹேண்ட். ஸோ நம்மளுடைய கையை வச்சு ஆப்போசிட் வலது பக்கமாக அதாவது இருக்கிற பிரஸ்ட்டை நம்ம வந்து இடது பக்கமாக இருந்து இந்த ரவுண்ட் பண்ணி ஸோ அந்த உள்ளங்கையை வச்சு நம்ம வந்துட்டு அழுத்தி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது சின்ன கட்டியோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு நமக்கு கண்ணில் தென்பட்டுச்சுன்னா உடனே வந்து இயர்லி ஸ்டேஜில் நம்ம வந்து இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது. The exam is done by the both laying down the standing position monthly once after the first week of the menstruation. அந்த மாதிரி மென்சுரல் சைக்கிள் அந்த டைம் இந்த மாதிரிலாம் அதாவது மென்சுரேஷன் டைமில் ஃபஸ்ட்டு அந்த வீக்கில் வந்துட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு அந்த பரிசோதனை செய்யணும். அப்போ தான் வந்துட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக அது நமக்கு கண்டிப்பாக அதனால் அப்போ தான் அதனுடைய இது தெரியும் நமக்கு சரிங்களா. ஸோ திஸ் வே இஃப் தர் ஆர் லம்ஸ் ஆர் எனி டிவிஷேஷன் ஆஃப் தர் நிப்பிள் ஆஃப் த ஒன் சைடு ஆர் த எனி பிளட் டிசீஸ் அதாவது நிப்பில் சென்ட்ரல் பார்ட்டில் ஏதாவது பிளட்டு இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி இது இயர்லி ஸ்டேஜில் இது தான் கேன்சர்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். மெமோகிராம் அப்படிங்கிறது வந்து டன் பை உமன் அபோவ் த 40 ஏஜஸ்க்கு மேலே இருக்கவங்க மெமோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு பேர் சொல்கிறாங்க. அந்த கட்டிகள் ஏதோ தென்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அது மெமோகிராம்ஸ். ஸோ யங் கேர்ள்ஸ் அதாவது 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க அல்ட்ராசவுண்டு மூலிமா ஸோ அந்த பிரஸ்ட் வெயிட்ஸ் வந்து நம்ம பார்த்து இயர்லி டைகானிசிஸ் மூலிமா அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த டிசீஸை கண்டுபிடிச்சி அந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ இயர்லி 40 இயர்ஸ்க்கும் ஓகே, அபோவ் 40 இயர்ஸ் அவங்களுக்கும்
2 மெத்தட் இருக்குது. எபோவ் 40 இயர்ஸ்னால் மேமோகிராம், இது நமக்கு இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி பண்ணுங்க. பிலோ யங் கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அல்ட்ராசவுண்ட்ஸ் மூலிமா நம்ம பார்ப்போம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.